வீரன் அத்தியாயம் 65. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆபத்தின் விளிம்பில் ஆதித்யா. அரக்க வீரர்கள் ஆதித்யாவை தடுக்கும் குரலில் பேசினார். பிரபுவே, நீங்கள் அவர்களை காப்பாற்றினாலும் அது அவர்களுடைய உயிரை மட்டுமே நீட்டிக்கும். அந்த அசுர ஒட்டுண்ணியால் உடல் உறுப்புகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு அவர்கள் விரைவிலேயே இறந்து விடுவார்கள். அவர்களை காப்பாற்ற நீங்கள் எடுக்கும் இந்த முடிவு தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அவர்கள் நிச்சயம் இறப்பார்கள். இருக்கும் கொஞ்ச நேரத்தை வீணாக்காதீர்கள், எங்களுடன் வாருங்கள். ஆதித்யா கோபத்துடன் அவர்களை பார்த்தான். என்ன சொல்கிறீர்கள்? நான் உங்களை அப்போதே போக சொல்லிவிட்டேன். என்னை தொடர்ந்து வர வேண்டாம். நீங்கள் பனி பிரதேசத்திற்கு போகத்தானே ஆசைப்பட்டீர்கள்? நீங்கள் போங்கள். உங்களை தொடரச் சொல்லி நான் கேட்கவில்லை. இருப்பினும் அந்த இரு அரக்கர்களுக்கும் ஆதித்யாவை அங்கேயே விட்டு செல்ல மனமில்லை. அவர்கள் பயத்தால் நடுங்கி, பிரபு, தயவு செய்து இதனுள் போகாதீர்கள் என்று மன்றாடினார்கள். எதையும் காதில் வாங்காமல் ஆதித்யா தன் கைகளை நெற்றிக்கு நேராக உயர்த்தினான். ஆன்மீக ஆத்ம ஊடுகவல் என்று அவன் உருமினான். அடுத்த கணம் அவன் கண்கள் தீயை போல மின்னின. அதே நேரத்தில் அவன் கைகளில் மிதக்கும் பச்சை நிற ஒளிவட்டம் ஒன்று தோன்றியது. அது பலபலவென்று இருந்தது. அந்த அரக்க வீரர்கள் திகைத்து போனார்கள். இவர் என்ன செய்கிறார்? என்ன வகையான சக்தி இது என்று அதிர்ச்சியும் பயமும் கலந்த பார்வையுடன் அவனை பார்த்தனர். ஆதித்யா தன் ஆன்மீக ஆத்ம ஊடுருவும் கண்களால் அந்த இடத்தை ஆழமாக ஆராய்ந்தான். அந்த கரிசலான குழம்பு நிறைந்த சேற்று பகுதியில் சிக்கி அழுகி போன பாதி உண்ணப்பட்ட பல மிருகங்களின் உடல்கள் உயிர் சக்தியின்றி கிடப்பதை காண முடிந்தது. இதை அறிந்தே தான் ஆதித்யா தன் கைகளில் உயிர் சக்தியின் இருப்பை வெளிக்கொண்டு வந்தான். என் உயிர் சக்தி வெளிப்பட்டால் ஒருவேளை அந்த ஒட்டுண்ணிகள் வெளிவரலாம் என்று எண்ணினான். நீண்ட நேரம் அவன் அந்த சேற்றின் ஓரத்திலேயே உறைந்து நின்று கொண்டிருந்தான். ஆனால் எந்த ஒரு அசுர ஒட்டுண்ணிகளும் வெளிவரவில்லை. பிறகு பின்னால் இருந்த அரக்க வீரர்களை பார்த்து, இங்கேயே இருங்கள், நான் வந்துவிடுகிறேன் என்று கூறிவிட்டு அவன் பொறுமையாக அந்த சேற்று பகுதிக்குள் இறங்கினான். பிரபு, சொன்னால் கேளுங்கள், அங்கு போகாதீர்கள். அவை மிகவும் மோசமானவை. உங்களுடைய உடலில் உள்ள சக்தியை எளிதில் உறிஞ்சிவிடும். தயவு செய்து போகாதீர்கள் என்று வீரர்கள் மீண்டும் கெஞ்சினார்கள். ஆதித்யா, இல்லை, கண்டிப்பாக நான் போகணும் என்று உறுதியுடன் கூறினான். ஏனெனில் அவனது கண்களில் இந்த பகுதியில் இருக்கும் சில மனிதர்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் உயிர் சக்தி முழுவதுமாக உடலின் பரவி பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சில இடங்களில் கட்டி தொங்க விடப்பட்டிருந்தார்கள். அந்த இடமோ அழுகிய நிலையிலும் வாடிய நிலையிலும் இருக்கும் மரங்களின் மாபெரும் வேர்பகுதிக்குள் அமைந்திருந்தது. தலைப்பகுதி மட்டுமே மேலே தெரியும் வகையில் அவர்கள் சிக்கியிருந்தார்கள். இதை கண்டுதான் ஆதித்யா நிச்சயமாக அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த சேற்றுக்குள் இறங்கினான். அவன் அந்த சேற்று பகுதியில் இறங்கும்போது அவனது கணுக்கால் வரை அந்த குழம்பு நிறைந்த நீர் இருந்தது. இருப்பினும் அவன் கண்ணுக்கு தோன்றிய அந்த மனித உருவங்கள் சிக்கியிருக்கும் இடத்தை நோக்கி நகரத் தொடங்கினான். கரையிலேயே நின்று கொண்டிருந்த அந்த இரு அரக்கர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டே அங்கேயே நின்றனர். ஆதித்யா பொறுமையாக ஒவ்வொரு அடியையும் கடந்து சென்றான். அவன் முன்னே மாபெரும் மரம் அந்த நீர்நிலையிலிருந்து வளர்ந்திருந்தது. ஆங்காங்கே இருந்தாலும் அவை முழு மரமாக இல்லாமல் 6 அடி உயரத்திற்கு நீருக்கு மேல் நீட்டிக்கொண்டிருந்த வேர்கள் மட்டுமே இருந்தன. யாரேனும் ஒளிந்து கொள்ளவும் அல்லது சிறைபிடிக்கப்படவும் அளவிற்கு ஒரு கூண்டு போல இருந்தது அது. ஒவ்வொரு மரத்தின் வேர்பகுதியிலும் அது போன்ற ஒரு மரத்தில்தான் சில வீரர்கள் மாட்டியிருப்பது ஆதித்யாவின் மாயக்கண்களுக்கு தெரிந்தது. அவன் ஒவ்வொரு மரத்தையும் அவ்வாறு பார்த்து கொண்டே சென்றான். திடீரென அந்த இடத்தில் இருக்கும் சூழ்நிலை மாறியது. ஏனெனில் திடீரென சில பூச்சிகளின் சத்தம் அவன் காதில் கேட்டது. அந்த சத்தம் வந்த திசையில் அவன் திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கு எதுவும் இல்லை. ஒட்டுண்ணிகள் இப்படி சத்தமிடுமா? நீருக்குள் தானே இருக்கும் என்று எண்ணி ஆதித்யா மேலும் சிறிது தூரம் அந்த பகுதிக்குள் நடந்து சென்றான். அப்போது அவன் கண்ணுக்கு தூரத்தில் மர வேர்களின் வெளியே தொங்கிக் கொண்டிருந்த ஒரு வெள்ளை ஆடையை கண்டான். அந்த மரத்திற்குள் ஊடுருவி பார்க்கும்போது அதற்குள் ஒருவன் கைகள் மற்றும் உடல் சேர்த்து இறுக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலையில் ஒரு வேரால் பிடிக்கப்பட்டிருந்தார். என்ன மாயை இது? இந்த மரங்கள் எப்படி ஒட்டுண்ணிகளுக்கு உதவுகின்றன? எப்படி இந்த மரங்களை கட்டுப்படுத்த முடிகிறது என்று அவன் அதிர்ந்து போய் பார்த்தான்.
ஏனெனில் மரங்கள் தான் அந்த வீரர்களை தங்களுடைய வேர்களை கொண்டு பிடித்து வைத்திருப்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. அப்படியெனில் இங்கு என்ன நடக்குது என்று அவன் யோசித்துக் கொண்டே பொறுமையாக நடந்து முன்னே சென்றான். ஆதித்யாவுக்கு தெரியாமல் தண்ணீரிலிருந்து ஒரு சிறு மேடை எழுந்தது. அது எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஆதித்யாவின் தலைக்கு மேல் உயர்ந்தது. ஆதித்யா முன்னோக்கி பார்த்து கொண்டே தன் கையில் பளபளப்பான கத்தியை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றான். திடீரென தண்ணீரின் சத்தம் கேட்டு அவன் பின்புறம் திரும்பி பார்த்தபோது வேகம் கொண்ட ஒரு வேர் வந்து ஆதித்யாவின் கழுத்தை பிடித்து தூக்கியது. மற்றொரு வேர் அவனுடைய உடலை இறுக பிடித்தது. அவன் கையில் இருந்த கத்தியும் அவன் கையை விட்டு விலகி கீழே விழுந்தது. அவன் என்ன என்று யோசிப்பதற்கு முன்னே அந்த வேர்களிலிருந்து வந்த துர்நாற்றம் மயக்கம் வரும் அளவிற்கு ஆதித்யாவை சுற்றி வளைத்தது. அவன் அடுத்த கட்டத்தை யோசிப்பதற்கு முன்னே கண்கள் சொக்கி மயக்க நிலைக்கு சென்றான். இங்கு அந்த பனிப்பிரதேச நுழைவாயிலுக்குள் நுழைந்த ராணியும் அவரது குழுவும் அடுத்த பகுதியில் வந்து வெள்ளை நிற பனிக்காட்டிற்குள் தொப்பென்ற சத்தத்துடன் விழுந்தனர். யூதன் மற்றும் தீயாவை தவிர மற்ற இருவரும் அந்த பனியில் வேகமாக வந்து விழுந்தனர். ஆனால் அந்த மூவரும் காற்றில் பொறுமையாக மிதந்து வந்து தரையில் இறங்கினர். ஒரு வழியாக நாம் பனிப்பிரதேசத்திற்கு வந்துவிட்டோம் என்று ராணி கூறி முடிப்பதற்குள் அங்கிருந்த அனைவருக்கும் உடலில் நடுக்கம் ஏற்பட தொடங்கியது. என்னாச்சு, என்ன நடக்குது இங்கு? அனைவரும் தங்கள் உடலை உற்று பார்த்தனர். அவர்கள் உடலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு வலி எடுக்க தொடங்கியது. ராணியோ ஐயோ என்று கதறியபடி தன் பையில் இருந்த ஒரு அரிய வகை மோதிரத்தை எடுத்தாள். எல்லோரும் சூரிய ஜோலர் கொடுத்தனுப்பிய மோதிரத்தை போட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறி மற்றவர்களுக்கும் தூக்கி வீசினார். அனைவரும் சிறு மோதிரம் போல் கல்பதித்திருந்தவற்றை பதற்றத்துடன் எடுத்துக்கொண்டனர். அவர்கள் உடல் மெலிந்து கொண்டே சென்றது. பயத்தில் தடுமாறி ஒவ்வொருவராக அந்த மோதிரத்தை தங்கள் கைகளில் அணிந்து கொண்டனர். அந்த மோதிரம் அவர் விரலில் சேர்ந்தவுடன் ஒரு புத்துணர்ச்சி மிக்க சக்தி அவர்கள் உடலில் பாய்ந்தது. ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் நடுக்கத்திலிருந்து அவர்கள் மெல்ல வெளிப்படத் தொடங்கினார்கள். பின்னர் அவள் நிம்மதியாக பனியில் சாய்ந்து அமர்ந்தாள். நல்ல வேளை, சரியான நேரத்தில் ஞாபகம் வந்தது. இந்த மோதிரத்தை நான் மறந்துவிட்டு வந்திருந்தால் என்று கூறி முடிக்கும்போதுதான் அவள் அருகே ஆதித்யாவும் அந்த இரு அரக்கர்களும் இல்லை என்பது தெரிந்தது. உடனே அவள் பணியிலிருந்து எழுந்தவள் சுற்றியிருந்தவர்களை பார்த்தாள். அவர்களும் ராணியை பார்த்து, என்ன ஆச்சு, ஏன் இப்படி பார்க்கிறாய் என்று கேட்டார்கள். எங்கே ஆதித்யா, அவன் வழியா நம்ம கூட வரவில்லையா என்றாள். அனைவரும் திரும்பி பார்த்து, என்ன சொல்கிறாய், ஆதித்யா வரவில்லையா என்றான் யூதன். ஒருவேளை இந்த நுழைவாயில் ஆதித்யாவை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை, ஆகையால் அவனை தூக்கி வெளியில் எறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் அவனால் இங்கு வர முடியாமல் போயிருக்கும் என்று யூதன் மனதுக்குள் மகிழ்வுடன் எண்ணினான். ராணியோ கவலையுடன், அடடா, அவனை அழைத்து வரவில்லையே, இந்த வாயில் அவனை உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லையா, ஒருவேளை இந்த மோதிரம் அவனிடம் இல்லாததால் தானோ என்று அவள் மனதில் குழப்பத்துடன் எண்ணினாள். யூதன் கூறினான், ராணி, பரவாயில்லை விடு, அவனால் உள்ளே வரவில்லை என்றால் அங்கேயே இருக்கட்டும். இப்போது நாம் இங்கு வந்ததற்கான வேலையை முடிப்போம், வா. அவர்கள் அனைவரும் எழுந்து முன்னோக்கி நடக்கத் தொடங்கினர். ஆனால் ராணிக்கு ஆதித்யா வராதது ஏதோ ஒரு விசித்திரமாகப்பட்டது. இந்த முழு பயணத்திற்கும் அவனே முக்கிய காரணம். அப்படி இருக்கையில் அவனால் எப்படி வராமல் இருக்க முடியும்? நிச்சயம் இங்கு வருவதற்கு ஏதேனும் திட்டம் அவன் வைத்திருப்பான் என்று யோசித்தாள். உடவில் உள்ள 5 சக்கரங்களை முழுமையாக நிறைவு செய்தவர்கள் மட்டுமே இந்த நகரத்திற்குள் நுழைய முடியும். அதைவிட குறைந்த சக்தி படைத்தவர்கள் இங்கு வாழ முடியாது. இந்த இயற்கை அதன் அளவற்ற ஆற்றலால் அவர்களை நசுக்கி கொன்றுவிடும். அதிலிருந்து தப்பிக்கத்தான் நீலகண்டர் இந்த அரிய வகை மோதிரத்தை கொடுத்திருப்பார். மற்ற வீரர்களுக்கு கவசங்கள் இருப்பதால் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனால் சாதாரண மாணவர்களுக்கு கவசங்கள் கிடையாது போதால் இதுபோல் அரிய வகை கற்களால் மோதிரங்கள் செய்யப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. அதைத்தான் ராணி இப்போது பயன்படுத்தினாள். ஆதித்யா அங்கு சேற்றில் மாட்டியிருப்பது பற்றி ராணிக்கு சற்றும் தெரியாது. இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத ராணி, சரி, ஆதித்யாவால் வர முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அந்த வேலையை நாம் முடிப்போம் என்று கூறியவர் மேலும் பயணத்தை தொடர்ந்தாள். இங்கு சேற்றில் வேர்களால் பிடிப்பட்ட ஆதித்யா ஒரு மரக்கூண்டுக்குள் தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருந்தான். இரு கார்களும் மேலே கட்டப்பட்ட நிலையில். அந்த மரத்தை சுற்றிலும் அங்கங்கே நகரும் மரங்கள் இருந்தன. அவ்வொவ்வொரு மரத்திலும் ஒரு மனிதன் வீதம் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அவைகள் இந்த ஆதித்யா இருந்த மரத்தினை சுற்றிலும் பாதுகாப்பு அரண் போல உடலுக்குள் ஒரு மனிதனுடன் சுற்றி கொண்டிருந்தன. ஆதித்யா பொறுமையாக தன் கண்களை திறந்தான். அடடா,
இது என்ன இடம்? இவ்வளவு எளிதாக மாட்டிக்கொண்டேனே என்று எண்ணி அங்கிருந்து நகர முற்பட்டான். அப்போது அவன் மனதில் டிராகன் பீஸ்டின் குரல் ஒலித்தது. ஆதித்யா, பொறுமையாயிரு. இந்த ஒட்டுண்ணியின் அழிவு சக்தி இப்போ கொஞ்சம் பலமாக இருக்கு. நீ இந்த மரத்துக்கிட்டே இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சாலும் அது ஆபத்து தான். கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. இதற்கான வழி நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஒட்டுண்ணி அவ்வளவு சக்தி வாய்ந்ததா என்று ஆதித்யா கேட்டான். அதற்கு அவ்வளவு சக்தி இல்லை. ஆனால் இங்கு வேற ஏதோ ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கிறது. அதை கண்டுபிடிக்க வேண்டும். அதை வைத்துத்தான் அந்த ஒட்டுண்ணி இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக மாறி இங்கு இருக்கும் அழிந்த உயிரினங்களை கட்டுப்படுத்துகிறது என்று அது கூறியது. அதை கேட்டவுடன் ஆதித்யா தொங்கிக் கொண்டே அந்த மரக்கிளைகளின் வேர்களின் துவாரத்தின் வழியாக வெளியில் பார்த்தான். அந்த சேற்றில் இறந்து கிடந்த விலங்குகள் அழுகிய நிலையிலும் இப்போது எழுந்து நின்றன. அனைத்துமே ஆதித்யா பிடிக்கப்பட்டிருந்த மரத்தினை பார்த்து கொண்டிருந்தன. ஆதித்யா மனதிற்குள் பேசுவதால் வெளியில் இருக்கும் யாருக்கும் ஆதித்யா பேசுவது புரியவில்லை. அவன் கண்களை மூடியிருப்பது மட்டுமே அனைவருக்கும் புரிந்தது. என்ன சொல்ற என்று கேட்டான் ஆதித்யா. கொஞ்சம் பொறுமையா இரு என்று கூறிய டிராகன் பீஸ்ட் உள்ளே இருந்த மாருதியை பார்த்தது. நீ ஒரு ஆன்மீக ஆத்மசக்தி என்பதால் ஆதித்யாவின் உணர்வுகளால் உனது பிம்பத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறி ஆதித்யாவின் மனச்சக்தியை ஒரு நிமிடம் உள்வாங்கி மாருதியின் ஆன்மீக ஆத்மசக்தியின் மீது செலுத்தியது. இந்த சக்தி மாற்று ஆற்றல் மாருதியின் பிம்பத்தை கண்களுக்கு தெரியாதவாறு மறைத்தது. உடனே மாருதி தலையாட்டி கொண்டே வர டிராகன் பீஸ்ட் தன் குரலை மாற்றி பேசியது. நீ வெளியில் சென்று வித்தியாசமான ஏதேனும் சக்தி வாய்ந்த பொருள் இந்த சேறு நிறைந்த இடத்தில் இருக்கிறதா என்று பார். என்னால் அந்த சக்தியை உணர முடிகிறது. அது பிரபஞ்ச வெடிப்பின் போது ஏற்பட்ட ஒரு மாபெரும் சக்தியின் துகள். அது இங்கு இருக்கிறது. அதை வைத்துத்தான் இந்த அழிவு ஒட்டுண்ணி இவ்வளவு பலம் வாய்ந்ததாக மாறியிருக்கு. அதை உடனே நாம் கைப்பற்ற வேண்டும் என்று அது கூறியது. உடனே தனது வடிவை மாற்றிய அந்த மாருதி ஆதித்யாவின் மார்பு பகுதியிலிருந்து வேகமாக வெளியில் வந்தது. ஆதித்யாவின் கண்களுக்கு மட்டுமே இப்போது அந்த மாருதி தெரிவதால் அங்கு இருந்த அந்த அழிவு ஒட்டுண்ணிக்கோ மரங்களுக்கோ மரக்கிளைகளுக்கோ அது தெரியவில்லை. அது வேகமாக அந்த சேறு நிறைந்த இடங்களில் பறந்து சென்றது. அது ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு மரத்தின் அடி முதல் உச்சி வரை அனைத்து இடங்களையும் ஆராய்ந்தது. சில நிமிடங்களில் அது முழு இடத்தையும் ஆராய்ந்துவிட்டு மீண்டும் திரும்பி வந்து செய்தியை டிராகன் பீஸ்டிடம் கூறியது. அதை கேட்டு அப்படியா என்று அந்த செய்தியை டிராகன் பீஸ்ட் ஆதித்யாவின் மனதின் மூலம் கூறியது. டிராகன் பீஸ்ட் யோசித்தது. இருக்கவே முடியாது. இந்த உயிரினத்தின் சக்தியை வைத்து என்னால் அதை உணர முடிகிறது என்று கூறிய டிராகன் பீஸ்ட் மாருதியிடம் நீ உடனே மரங்களின் வேர்களில் சென்று பார் என்றது. உடனே மாருதி இல்லை, நான் போக மாட்டேன் என்று கூறியது. சேறு நிறைந்த இடத்தில் எப்படி பூமிக்கு அடியில் செல்வது என்று அது தயங்கியது. அதற்கு டிராகன் பீஸ்ட் நீ இப்போது சென்று அந்த சக்தி வாய்ந்த பளிங்கு போன்ற பொருள் அங்கு இருக்கிறதா என்று மட்டும் பார், மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறியது. ஆதித்யா இன்னும் தலைகீழாகத்தான் தொங்கிக் கொண்டிருந்தான். இதிலிருந்து வர வேண்டுமென்றால் ஒரே நொடியில் அவன் கடவுளை கொல்லும் கத்தியை கொண்டு வந்து இந்த மரத்தை வெட்டி வெளியே வந்துவிடலாம். ஆனால் டிராகன் பீஸ்டின் சிந்தனை இதிலிருந்து தப்பிப்பதல்ல. இவன் இதிலிருந்து தப்பித்தாலும் இதனிடமிருந்து வரும் கொடிகளிலிருந்தும் வேர்களிலிருந்தும் தப்பிப்பது கடினம். காரணம், அந்த விசேஷமான பிரபஞ்ச வெடிப்பு காலத்தில் தோன்றிய சிறு கல் அது இங்கு இருக்கிறது. அதிலிருந்து வரும் சக்தி அதிகமாக இருப்பதால் அதை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி இந்த மரங்களின் சக்தியை அதிகரிக்க முடியும். இப்போது அந்த ஒட்டுண்ணி அதைத்தான் பயன்படுத்தி அதன் சக்தியை அதிகரித்து அனைவருக்கும் தலைவனாக விளங்குகிறது என்று அது எண்ணியது.